இல்லை, நீங்கள் அண்ணாமலைக்கு என்ன ரோல்னு கேட்டேன். அதுதான் நான் சொல்கிறேன். அப்போது இங்கே இவங்க இப்படி வெளியில் தெரியாத, இன்னும் புரிந்து கொள்ளாத சரிவு, அங்கே புரிந்து கொள்ளப்பட்ட எல்லாருக்கும் தெரிகின்ற சரிவு. அப்போ ரெண்டு பக்கமுமே இவங்க கொய்யாமையான் சத்தம் போடலாம் சார், ஆனால் அந்த இழந்த இதை திரும்பி பெற முடியாது. அப்போ எதிர்க்கட்சி அப்படின்னா எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவராக அங்கே பதவி ஏற்றுக்கும் போதே உண்மையான எதிர்க்கட்சியாக செயல்பட்டது அண்ணாமலை அவர்கள். அந்த ஆவின் ஸ்வீட்டு டெண்டர் விவகாரத்தில் ஆரம்பித்து எல்லாத்துலேயும் அவர் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். சொல்லப்போனால் எடப்பாடியார் அவர்கள் 24 தேர்தலுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி தான் எதிர்க்கட்சி தலைவர், ஆஹா நம்ம தான் எதிர்க்கட்சி தலைவராக அரசியல் பண்ணணுமா அப்படின்னு இறங்கினார். இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், அதிமுகவினர் இவங்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, முக்கியமாக சமூக ஊடகங்களில். அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? மிகப்பெரிய எதிர்ப்பு. இவங்க அவசர கோலத்தில் அள்ளி தெளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? எடப்பாடியார் அதை பற்றி என்ன கருத்து சொன்னார் ஞாபகம் இருக்கா? சிறு சிறு பிரச்சனைகள் சட்டமன்றத்தில் பேசினார். ஏங்க அப்போ அவங்க கட்சிக்காரன் சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்? அவங்கெல்லாம் இப்படி அவசரத்தில் பண்ணி விட்டாங்க, ஜனங்க கஷ்டப்படுறாங்க, ஆயிரக்கணக்கில் இது பண்ணுறாங்க, இங்கேருந்து அங்கே போக வேண்டியதாகுது, இன்னும் அந்த அரசாங்கத்துக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு உங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் கதறி கதறி உங்கள் கட்சிக்கு ஆதரவாக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு சிறு சிறு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் யார் யாருக்காக ஆடுறாங்கன்னே தெரியல. இது மேட்ச் ஃபிக்சிங் மாதிரி உங்களுக்கு புரியலையா? ஸோ அப்போ ரெண்டு பேரும் இனிமேல் இங்கே எதிர்கட்சிகள் அப்படின்றது சொல்லிக்கலாம். எப்படி போன தடவை எடப்பாடியார்கள் நான் தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணாமல் இருந்தாரோ, அந்த மாதிரி இந்த தடவை இவங்க தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு எதிர்க்கட்சியாக செயல்பட்டாலுமே இவங்களால ஒன்றும் சாதிக்க முடியாது.